வெல்கம் டு ஃபுல்லி ஃபில்மிஸ் 2 நிமிஷத்துல மூவி ரிவ்யூ. லவ் மேல பயங்கர லவ் இருக்கிறதுனால பிரபு சாலமன் வந்து வேற ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு கதையில வந்து வேற செட்டப்ல படம் எடுப்பாரு. தொடரி இஸ் a romantic thriller. Of course டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். IRCTC வெப்சைட் ஸ்லோவா தான் லோட் ஆகும். தட்கல்ல போனாலும் காசு வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்பி போய் நீங்க இந்த படத்துக்கு அதாவது பர்த் புக் பண்ணலாம். தோ த ஜர்னி இஸ் வெரி லாங். வந்து ட்ரிப் வந்து நல்லா தான் முடியுது. படத்துல இன்சல் காமெடி சிச்சுவேஷன் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் லைட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பிளிங்க் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயம் அது, இரிட்டேட்டிங்கா இருந்தாலும். ஸ்டன் டீம் இருந்து செம்ம கோஆபரேஷன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைட்ல ஒரு ஹை ஸ்பீட் ஷாட்ல தனுஷ் அப்படியே கண்ணாடி உடச்சு வெளியே வந்துட்டு போறாரு. VFX அண்ட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் டாக்கியா தான் இருந்தது. தனுஷ் உங்களுக்கே தெரியும் இஸ் தி ஸ்பேஸ் ஆஃப் an acting career. அவருக்கு ஒரு ஃபேஷியல் ஃபீட்பேக் ஹைபோதசிஸ் அப்படின்னு ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா அழுறதுனா எப்படி அழணும், சிரிக்கிறதுனா எப்படி சிரிக்கணும், காமெடி பண்ணும்போது எப்படி மூஞ்சி வச்சுக்கணும், கோவப்படும் போது மூஞ்சி எப்படி மாற்றணும் அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டா வச்சதுனால கொஞ்சம் ரெப்படிட்டிவா தான் இருக்கு அவரோட ரெஸ்பான்சஸ்லாம். கருணாகரனையும் ராதாரவியும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணதுக்கு நன்றி. தம்பி ராமையா அவர்கள் டெஃபினட்டா ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இருக்காரு. பட் கீர்த்தி சுரேஷ் எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. படம் முழுக்க ஒரே ஒரு காஸ்டியூம் தான். சாட்ல ஏதாவது ஃபிகர் இருக்கான்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஒரு கலர்ஃபுல்லான ஃபிகரா படத்துல வந்தாலும் ஏன் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு அடுத்தடுத்த படங்கள் கொடுக்குறாங்கன்றதை இந்த படம் மூலமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ரோல் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ டிபிக்கலா கிராமத்து பொண்ணாலே கொஞ்சம் மக்கமந்தாரமா தான் இருக்கும். மீடியானா வந்து தேவையில்லாம டிஆர்பிக்கு எல்லாரையும் போட்டு கீழ்ப்பாங்க. போலீஸ்க்கு அறிவே இருக்காது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்லோவா தான் வேலை பார்ப்பாங்க. இப்படின்ற பழக்கப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லாம கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் பிரபு சாலமன் சார். வசனங்கள் மூலமா எல்லாரையும் தீயா கலாய்ச்சிருக்காரு. மேக்கிங் பொறுத்தவரைங்க ஒரு ட்ரெயினை பேக்ரவுண்ட்ல கமிட் பண்ணி ஒரு பாசிங் ஷாட் எடுக்கிறது கஷ்டம். கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, ட்ரெயின் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் இன்வால்வ்டா லவ் பண்றது கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. ஷார்ட் டிவிஷன்ஸ் இன்னும் டைட்டரா இருந்திருக்கலாம். எடிட்டர் வந்து இதெல்லாம் தூக்கலாம் சார், இது படத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுதுன்னு கொஞ்சம் தைரியமா சொல்லியிருந்தாருன்னா படம் இன்னும் கொஞ்சம் லென்த் கம்மியா இருந்திருக்கும், இன்னும் டைட்டா இருந்திருக்கும், இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். சின்னி ஜெயந்த் மாதிரியான ஆர்டிஸ்ட்டை திரும்ப காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. படத்தில் வந்து தனுஷோட ஹேர் ஸ்டைலுக்கு கண்டினியூட்டி இஷ்யூ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் லைவா உள்ள எல்லாரும் 3G 4G போட்டு லேப்டாப்ல லைவா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ட்ரெயின்லேயே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குது. அது என்ன சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.